வணக்கம். இன்றைய மதிய உணவு அவரைக்காய் சாம்பார், பரங்கிக்காய் புளிக்கறி. இது எப்படி செய்கிறதுனா, பரங்கிக்காயை பழமாக இருக்கணும். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இந்த காயும் போட்டு வதக்கி விடணும். வதக்கி விட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதித்தோடனே கொஞ்சம் புளி ஊற்றணும். புளி ஊற்றி நல்லா கொதித்து கொலன்னு வரும்போது வெல்லம் கொஞ்சம் போடணும். இனிப்புக்கு வெல்லம் போட்டு லாஸ்ட்டாக பூண்டு தட்டி போட்டு இறக்கிடணும். இது செட்டிநாடு ஸ்பெஷல். இது இந்த பரங்கிக்காய் புளிக்கறின்னு இதை சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், உப்பு இந்த மாதிரி. இந்த காய் சத்தும் கூட. இது இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குடமிளகாய் பிரட்டல், தயிர். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வணக்கம். இன்றைய மதிய உணவு அவரைக்காய் சாம்பார், பரங்கிக்காய் புளிக்கறி. இது எப்படி செய்கிறதுனா, பரங்கிக்காயை பழமாக இருக்கணும். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இந்த காயும் போட்டு வதக்கி விடணும். வதக்கி விட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதித்தோடனே கொஞ்சம் புளி ஊற்றணும். புளி ஊற்றி நல்லா கொதித்து கொலன்னு வரும்போது வெல்லம் கொஞ்சம் போடணும். இனிப்புக்கு வெல்லம் போட்டு லாஸ்ட்டாக பூண்டு தட்டி போட்டு இறக்கிடணும். இது செட்டிநாடு ஸ்பெஷல். இது இந்த பரங்கிக்காய் புளிக்கறின்னு இதை சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், உப்பு இந்த மாதிரி. இந்த காய் சத்தும் கூட. இது இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குடமிளகாய் பிரட்டல், தயிர். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.